இந்த மாதத்தினுடைய இறுதி செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் நாளாக, அந்தோனியாருக்கு சிறப்புமிகு நாளாக பாடவாக்கம் கடற்கரை புனித அந்தோனியார் திருத்தலத்திலே நான் ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, எனக்கு முன்பாகவும் உங்களுக்கு முன்பாகவும் இந்த உலகத்தை பராமரித்து ஒவ்வொரு நாளும் காத்து வழி நடத்துகிற கடவுளுடைய மகன், இறைமகன் இந்த நற்கரை வடிவிலே பிரசன்னமாய் இருக்கிறார். ரொம்ப எளிமையான வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால், நமக்கு கடவுள் இருக்கிறார். நமக்கு முன்னாடி ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. விண்ணகத்திலே கைவிடாமல் மூப்பர்கள் இந்த செம்மறியை தான், இந்த ஆட்டுக்குட்டியை தான், நமக்காக பலியான இந்த செம்மறியை தான் தூயவர் 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 என்று புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வானதூதர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த கடவுள்தான் சாதாரண மனிதர்கள் ஆகிய நம்முடைய மத்தியில இன்னைக்கு வந்திருக்கிறார். நற்கனை வடிவிலே நமக்கு பிரசன்னமாக இருக்கிறார். நாம் அடிக்கடி சொல்வது போல, பழைய ஏற்பாட்டில் மோயிசனை பார்த்து ஆண்டு சொன்னார், மோயிசா, நீ இருக்கிற இடம் புனிதமானது. பிரியமான, நாம் இருக்கிற இடம் நிறைந்து இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு முன்னாடி இருக்கிறார். இந்த மாதிரி ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து, ஆண்டிய இந்த நற்கனை ஆராதனையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து இந்த நற்கனை ஆராதனைக்கு உங்களுடைய அன்போடு அழைக்கிறேன். எழுந்து நிற்போம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் தூய ஆவியாரை பற்றி பேசுகிறார். 14ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 16. யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 16. உங்களோடு என்றும் இருக்கும்படி ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொல்றாரு, உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணை
உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். இந்த வாக்கியத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நாம் சிந்திக்கணும். நம்ம கூட எப்போதும் பூசைக்கு வரும்போது மட்டுமல்ல, கோயிலுக்கு வருகிற போது மட்டுமல்ல, நாம் சந்தோஷத்தோடு இருக்கிற போது மட்டுமல்ல, அல்லது துக்கத்தோடு இருக்கிற போது மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தோடு நாம் இருக்கிற போது மட்டுமல்ல, தனிமையாக இருக்கிற போது மட்டுமல்ல, எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் கூட நம்முடைய எல்லா சூழ்நிலையில நம்ம கூட வரமாட்டாங்க. சில சமயத்தில் நம்முடைய குடும்பத்தார் கூட நம்முடைய எல்லா சூழ்நிலையில நம்மளோடு இருக்க மாட்டாங்க. சில சமயத்தில் அவங்க நம்மை விட்டு விலகி போகிறார்கள். அதுவும் பிரச்சனை என்று சொல்லி ஒதுங்கி கொள்கிறார்கள். நீ பார்த்துக்கோ என்று சொல்லி நம்மை விட்டு அகன்று போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தரும் தந்தையிடம் கேட்பேன். அந்த துணையாளர் யார்? தூய ஆவியார். அந்த தூய ஆவியார் நம்மோடு இருக்கிறார். இந்த நற்கனை ஆராதனையில ஆவியானவருடைய வல்லமையை கேட்போம். ஆவியானவரே, எங்களுடைய மத்தியிலே இருப்பே, எங்களோடு இருப்பவரே, இயேசுவால் அனுப்பப்பட்ட ஆவியானவரே, இயேசுவை நிரப்பிய ஆவியானவரே, அன்னை மரியாள் மீது வந்த பொழியப்பட்ட ஆவியானவரே, அப்போஸ்தலர் மீது பொழியப்பட்ட ஆவியானவரே, ஏதோ தன்னுடைய சீடர்களுக்காக அனுப்பிய நம்மை ஏதோ எங்கள் மீதும் அதே ஆண்டவர் இயேசு எங்கள் மீதும் அனுப்பியிருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய கிருபையை கேட்க, உம்முடைய ஆற்றலை கேட்க, வல்லமையை கேட்க, உம்முடைய நம்பிக்கையை கேட்க ஏதோ எங்களுக்கு உம்முடைய வல்லமையை தாரும் என்று சொல்லி துணையாளர்களை நாம் சேர்ந்து பாடுவோம். எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாரும் ஐயா. மீண்டுமாய், எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாரும். மீண்டும் கரங்களை தட்டி, எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாரும் ஐயா. எங்கள் உள்ளத்தில், எங்கள் குடும்பத்திலே, எங்கள் மத்தியிலே இறங்கி வாரும் ஆவியானவரே. எங்கள் உள்ளத்திலே வாரும், எங்கள் குடும்பத்திலே வாரும், எங்கள் மத்தியிலே வாரும் என்று சொல்லி ஆவியானவரை அழைத்து பாடுவோம். எங்கள் உள்ளத்திலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் மத்தியில் இறங்கி வாரும் ஐயா. ஓ பரிசுத்த ஆவியே, எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாரும் ஐயா. எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே. பலவிதமான பலவீனங்களோடு நாம் இருக்கிறோம். பலவிதமான பலவீனங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான துன்பங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கஷ்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஆவியானவரை அழைத்து பாடுவோம். எங்கள் பலவீனத்திலே, எங்கள் நோய்களிலே, எங்கள் கஷ்டத்திலே ஆவியானவரே இறங்கி வாரும் என்று சொல்லி பாடுவோம். எங்கள் பலவீனத்தில், எங்கள் நோய்களில், ஓ பரிசுத்த ஆவியே, இறங்கி வாரும் ஐயா.
எங்கள் சகாயரே இறங்கி வாருமையா, எங்கள் துணையாளரே எங்கள் சகாயரே இறங்கி வாருமையா. நம்ம எல்லாருக்குள்ள ஒரு குறைபாடு இருக்கிறது. we have our own limitations. நமக்குள்ளே பலவிதமான குறைபாடுகள். கோபப்படுகிறோம், ஆத்திரப்படுகிறோம், எரிச்சல் அடைகிறோம், பகைமை உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறோம், அடுத்தவரை ஏற்றுக்கொள்ளாத மனநிலையிலே வாழ்கிறோம். எங்கள் குறைகளிலே, எங்கள் துன்பத்திலே, எங்கள் உள்ளத்திலே இறங்கி வாருமையான சொல்லி பாடுவோம். கண்களை மூடுவோம். ஆண்டவர் இயேசுவின் மத்தியில் வந்திருக்கிற நாம் எல்லோருமே நம்மை முழுமையாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த மாலை வேளை நம் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாய் அமைய வேண்டும். கடவுளுடைய கிருபை நம்முடைய குடும்பங்களுக்கு பொழியப்பட வேண்டும். ஆண்டவருடைய வல்லமையுள்ள பாதுகாப்பு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் கிடைக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கிருபையால் விலக வேண்டும். நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்வு நம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம். உடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்கள். கணவன் மனைவியை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வேலைகளை ஒப்புக்கொடுங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள், சச்சரவுகள், பிணக்குகள், கவலைகள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஆவியானவர் நம்முடைய மத்தியில் இறங்கி நம்முடைய ஜெபங்களை எல்லாம் ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வர வேண்டும். ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். நம்பிக்கையோடு வேண்டுவோம். கிடைக்குமா, இது நமக்கு வருமா, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற சந்தேகங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் முழுமையாய் ஆண்டவரே, தாவீதின் மகனே என் மீது இரக்கமையும் என்று சொல்லி அந்த பார்வையற்றவன் ஆண்டவரை நோக்கி கதறினானே, அழுதானே, கூப்பிட்டானே, அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே, ஒரு ஆண்டவருடைய அந்த ஆடையை தொட்டாலே நான் சுகமடைவேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் ஆண்டவருடைய ஆடையை தொட்டு சுகம் பெற்றுக் கொண்டாலே, அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே, நீ விரும்பினால் என்னை குணமாக்க முடியும் என்று சொன்னான். இன்னும் அந்த தொழுநோய் பிடித்த மனிதன் இன்னைக்கு அதே நம்பிக்கையோடு கேட்போம். ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு, என் வீட்டில், என் பிள்ளைகளுக்கு, என் கணவனுக்கு, மனைவிக்கு, என் தாய் தந்தைக்கு இந்த கிருபை, இந்த உதவி தேவைப்படுகிறது. எங்களை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். நம்பிக்கையோடு வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த மாதத்துடைய இறுதி செவ்வாய்க்கிழமையில புனித அந்தோனியாவுடைய திருத்தலத்தை தேடி வந்தாள், இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கெடுத்தாள். நான் ஆசீர்வாதத்தோடு செல்வேன். என் கடவுளினை ஆசீர்வதிப்பார். என் துன்பங்கள் நீங்கும், என் கஷ்டங்கள் நீங்கும், என் மனதில் இருக்கக்கூடிய அச்சங்கள் நீங்கும், பயம் நீங்கும், நம்பிக்கை வரும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதி. உடைய நம்பிக்கை வீண் போகாதபடி ஆண்டவரே உம்முடைய கிருபையால் நிரப்பம். நன்றி இயேசுவே. எங்களுடைய ஜெபங்களை நீ கேட்டுக்கொண்டிருப்பதற்காக, எங்களுடைய விண்ணப்பங்களை நீ கேட்பதற்காக நன்றி சொல்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சொல்கிறேன். உம்முடைய கிருபை எங்கள் மீதும் எங்களுடைய குடும்பங்கள் மீது பொழிவதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே.
இந்த மாதம் முழுவதுமாக எங்களை பாதுகாத்து பராமரித்து வடிவெடுத்து வந்தீர. எவ்விதமான குறைபாடும் இல்லாமல், நோய் நோக்காடுகள் இல்லாமல், எவ்விதமான ஆபத்துகளும் விபத்துகளும் இல்லாமல் எங்களை பாதுகாத்து வந்தீர. உடைய மேலான கிருபைக்காக, உடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களை அவமானத்தை விடாதபடி, சாவின் பள்ளத்தாக்கில் விடாதபடி கரம் பிடித்து வழி நடத்தி வந்தீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஏதோ புதிய மாதத்தை காண்பதற்காக எங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிற அதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எல்லா கிருபைகளுக்காக, எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும், எல்லா நன்மைத்தனங்களுக்காகவும் நமக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் தேவனாய் இருக்கிறேன், நீரே எங்களுடைய கடவுளாய் இருக்கிறேன், நீரே எங்களுடைய வழிகாட்டுதலாய் இருக்கிறேன், எங்களை வழி நடத்துகிறதாய் இருக்கிறேன். நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. Praise the Lord, praise the Lord, praise the Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. அமருவோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு வாக்கியத்தை அல்லது ஒரு செய்தியை நற்செய்தியிலிருந்து நாம் படித்து இன்றைய நற்கனை ஆராதனைக்காக அந்த சிந்தனையை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 5 முதல் நாம் வாசிப்போம். 5வது வசனத்தில் இருந்து யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 5 முதல். இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். போதும். 5-6 வசனத்தை நாம் வாசித்தோம். 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது. இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்றாரு, நான் இப்போது என்னை அனுப்பியவரிடம் நான் போகிறேன். இயேசுவை இந்த உலகத்துக்கு யார் அனுப்பியது? யார் அனுப்பியது? தந்தையான கடவுள். இயேசுவை தந்தையான கடவுள் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இயேசு சொல்றாரு, என்னை அனுப்பியவரிடம் நான் போகிறேன். அப்ப இயேசு யார்கிட்ட போகிறார்? தன்னுடைய தந்தை போகிறார். இந்த பகுதி எந்த இடத்துல வருகிறது, எந்த சூழ்நிலையில் வருகிறது என்று நமக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்க வருது? நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களோடு பாஸ்கா விருந்தை கொண்டாடுகிறது. ஆபோசனம், உணவு, நற்கனை ஏற்படுத்திய நாள், இதெல்லாமே ஒரே நிகழ்வு தான். அது முடிச்சு ஆண்டவர் இயேசு காட்டி கொடுக்கப்பட இருக்கிறார். கெத்செமனி தோட்டத்துக்கு போவார். அங்கே இயேசு ஜெபம் பண்ணும்போது 3 சீடர்கள் தூங்கிட்டு இருப்பாங்க. இயேசு அவங்ககிட்ட போயிட்டு கேட்பார், எனக்கு ஜெபியுங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள். ஆனால் அவர்கள் நைட்டு சாப்பிட்டாங்க இல்லையா, பாஸ்கா விருந்து கொண்டாடினாங்க இல்லையா, நல்ல சாப்பிட்டதுனால சீடர்களுக்கு தூக்கம், தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இயேசு இரத்த வியர்வையால் அவர் நனைந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் அடுத்த நாள் சிலுவையை சுமக்கப் போகிறார், பாடுகளை சுமக்கப் போகிறார். அவமானப்படுத்தப்பட இருக்கிறார்கள், அடிகளால் அடிக்கப் போகிறார்கள், முள்முடியை வைத்து அவருடைய தலையில வைத்து அழுத்தப் போகிறார்கள், பாரமான சிலுவையை அவர் மீது சுமத்தப் போகிறார்கள், அவருடைய முகத்திலே எச்சிலை துப்ப போகிறார்கள், காரி துப்புவார்கள், உடைகளை எல்லாம் கழட்டி அவமானப்படுத்துவார்கள், சிலுவையிலே ஆணிகளால் அடிக்கப் போகிறார்கள், விழாவிலே குத்தப் போகிறார்கள். இயேசு துடிதுடிக்க சாக போகிறார். அதை நினைத்து பார்க்கிற போதே இயேசுனுடைய வேர்வை எப்படியாக மாறுகிறது? இரத்தமாக மாறுகிறது. ஆனால் அந்த சீடர்கள் இதெல்லாம் நடக்க போக தெரிந்து இயேசு சொல்றாரு, நான் உங்களை விட்டு போக போகிறேன், நான் இப்போது என்னை அனுப்பியவரிடம் போக போகிறேன். ஆனால் இயேசு சொல்றாரு, நான் போக போகிறேன் அப்படி உங்ககிட்ட சொல்லியும் கூட நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்கல. அது பரவாயில்ல, எங்க போறீங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லி நீங்க எனக்கு கேட்கல, அது கூட பரவாயில்ல.
ஆனால் அடுத்த வசனம் அப்படியே தொடர்ந்து வாசிப்போம். நான் உன்னிடம் சொல்வது உண்மையே. இல்ல 5ஆம் வசனத்தை, நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் போகிறேன் என்பது கேட்ட உடனே நீங்க துன்பத்தில் மூழ்கி போகிறீர்கள். துன்பத்தில் மூழ்கி போயிட்டாங்க. இயேசு சொல்றாரு, நான் உங்களை விட்டு போக போறேன்னு சொல்றாரு. உடனடியாக அவங்க துன்பத்தில் மூழ்கினார்களாம். இயேசுனுடைய சீடர்கள் அப்படியே வருத்தத்தில் மூழ்கினார்கள். அப்படியே ரொம்ப சோகம். ஏன் சோகமாயிட்டாங்க சீடர்கள்? அங்க ஒண்ணும் கிடையாது, நீங்க இன்னும் தேட தேவையில்லை. பைபிள்ல நான் உங்களை விட்டு போக போறேன் இயேசு சொன்ன உடனே சீடர்கள் ரொம்ப சோகம் அடைந்தார்கள், துன்பத்தில் துயரத்தில் மூழ்கினார்கள் அப்படின்னு இறைவார்த்தை. யோசிப்பார், அங்க பதில் ஒன்றும் கிடையாது. நம்ம யோசிப்பார், ஏன் சீடர்கள் உடனடியாக கஷ்டப்பட்டாங்க, ஏன் உடனடியாக சீடர்கள் வருத்தப்பட்டாங்க, துயரத்தில் மூழ்கள். கொஞ்சம் யோசிப்போம். ஏன்? என்னவா? ஐயோ, இயேசு நம்ம கூட இத்தனை நாள் இருந்தாரு, இனிமே நம்மளை விட்டு போக போகிறார், அந்த துயரமா? ஹலோ, உங்கள்கிட்ட தான் கேட்டுருக்கேன். வேற என்ன துயரம்? சரி, கொஞ்சம் இப்ப நீங்க ஒரு சீடனாக இயேசுவோடு இருக்கிறீர்கள். 12 சீடர்ல நீங்கள் ஒருத்தன். ஏற்கனவே யூதாசு போயாச்சு. 11 சீடர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை விட்டு போக போறேன். நம்ம ஆட்கள் போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு உங்களை விட்டு போகணும்னா சனியை தொலைஞ்சது போ. இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை விட்டு போக போகிறேன். சீடர்கள் வருத்தப்பட்டார்கள். ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் இந்த 3 ஆண்டு காலம் சீடர்கள் இயேசுவோடு இருந்தபோது பயன்களை அடைந்தார்கள். வாட் ஆர் த என்ன நன்மைத்தனங்களை எல்லாம் இந்த சீடர்கள் பெற்றார்கள்? என்னெல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு? என்ன செஞ்சாரு? நல்லா சாப்பிட்டாங்க. எடுத்த உடனே சாப்பிட்டாங்க. உண்மைதான். எங்கெல்லாம் ஓய்வோ அங்கெல்லாம் போய் கூட சாப்பிட்டாங்க. ஓய்வு நாளில் கைகளை கழுவாம சாப்பிடக்கூடாது. ஆனா போன உடனே சாப்பிட்டாங்க. கை கூட கழுவல நம்ம சீடர்கள். கை கூட கழுவல. கேட்கிறாங்க, உங்களுடைய சீடர்கள் ஓய்வு நாளில் கைகளை கழுவாமல் சாப்பிட்றாங்களே, எந்த அளவுக்கு சாப்பாடு அப்படியே சாப்பாடு கிடைச்சா போதுன்னு இருந்தாங்க நம்ம சீடர்கள். கேட்குறாங்க, கைகளை கழுவாம உடைய சீடர்கள் சாப்பிட்றாங்க. ஏசு அவங்களுக்கெல்லாம் மல்லு கட்டுறாரு. இவனுக்கு பண்ற தப்புக்கெல்லாம் ஏசு மல்லு கட்டுறாரு. மணமகனோடு விருந்தினர்கள் மணமகனோடு இருக்கிற வரையிலும் அவர்கள் துக்கம் கொண்டாட மாட்டார்கள். அதுக்கப்புறம் அவங்க துக்கம் கொண்டாடுவாங்க. நோய் இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு கைகளை கழுவாமல் சாப்பிடும் போது ஏசு அதுக்கும் பதில் சொல்கிறார். அதாவது நீங்கள் வெளியெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறீங்க, ஆனால் உள்ள சுத்தம் இல்லை அப்படின்னு இருக்கிறார். சாப்பாடு அவங்க எங்கேயும் போயிட்டு வேலை செஞ்சு அவங்க சாப்பிடல. 3 வருஷம் ஏசு சாப்பாடு போட்டார். எப்படி போட்டார் நமக்கு தெரியல, சாப்பாடு போட்டார். 2வது, எங்கெல்லாம் அவங்க போனா செம்ம மதிப்பு மரியாதை. ஏசு போகிற போதெல்லாம் அந்த சீடர்களுக்கும் மிகப்பெரிய மரியாதை. எந்த அளவுக்கு இயேசு தன்னுடைய அதிகாரத்தை கொடுத்தார் அப்படின்னா, நீங்கள் பொய்களை கூட ஓட்டலாம், பேய்களை ஓட்டலாம், நீங்கள் செய்யலாம், நீங்கள் போதிக்கலாம். இயேசுடைய அதிகாரத்தெல்லாம் உங்களுக்கு கொடுத்தார். நீங்க போதியுங்க. பிரியமான, இயேசுவோடு இருந்தபோது அந்த சீடர்களுக்கு ஒரு பிரச்சனையும் ஒரு கவலையும் ஒரு குறையும் இருந்ததில்லை. அப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கை அது? ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அப்படியே இந்த பரிசேயர்கள் சதுசீயர்கள் அங்க இருக்க மூப்பர்கள் எல்லாம் ஒரு அட்டாக் பண்ணணும், ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா சீடர்கள் மீது தெரிவிக்கல. சீடர்கள் மீது யாரும் அவங்க கோபத்தை காட்டல. யார் மீது காட்டினாங்க? இயேசு மீது தான் காட்டினாங்க. சீடர்களே தப்பு செஞ்சாலும் கூட அந்த கோபத்தை யார் மீது காட்டினார்கள்? இயேசுவின் மீது காட்டினாங்க. அவர் தான் தலைவர். இப்போ நீங்க அந்த கூட்டத்தில் இருக்கீங்க. எவ்வளவு பெனிஃபிட்ஸ், எவ்வளவு நன்மைத்தனங்களாம் நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். இப்போ இயேசு சொல்லாது, நான் உங்களை விட்டு போக போகிறேன். எப்படி இருக்கு உங்களுடைய மனசு? எவ்வளவு சொகுசான வாழ்க்கை போக போகுது. இனிமே என் சாப்பாடுக்கு நான் தான் போய் வேலை செய்யணும், என் வாழ்க்கையை நான் தான் பார்த்துக்கணும். இயேசுவோடு இருந்த போது இந்த மரியாதை இனிமே கிடைக்கல. நான் நினைத்த இடங்களுக்கு நான் போக முடியாது. ஆக
அவள் துயர் அடைந்தது. இயேசு சிலுவையை சுமக்க போகிறார், இயேசு துன்பப்பட போகிறார். அந்த துன்பத்தை நினைத்து சீடர்கள் கவலைப்படல. இயேசுவுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வர போது, இயேசு இவ்வளவு துன்பப்பட போகிறார், அதை நினைத்து இவர்கள் துயரத்தில் மூழ்கவில்லை. இயேசு இந்த கஷ்டங்களை எல்லாம் பட்டு, துன்பங்களை எல்லாம் பட்டு அவர் சொல்கிறார், நான் தந்தையிடம் போகிறேன் அப்படின்னு. தந்தை எங்க இருக்கிறார்? உங்க அப்பா இல்ல, இந்த இவருடைய அப்பா எங்க இருக்கிறார்? விண்ணகத்தில் இருக்கிறார். அப்ப இயேசு சொல்கிறார், நான் தந்தையிடம் போகிறேன் அப்படின்னு. என்ன அர்த்தம்? நான் விண்ணகத்துக்கு போக போகிறேன். இப்ப இந்த சீடர்கள் வருத்தப்படணுமா, மகிழ்ச்சி அடையணுமா? இயேசு எங்க போகிறார்? தன்னை அனுப்பிய தந்தையிடம் போக போகிறார் அப்படின்னு சொல்லும் போது, இயேசு தந்தையிடம் போகிறார், விண்ணகத்துக்கு போகிறார் என்ற மகிழ்ச்சியெல்லாம் அவங்களுக்கு இல்லை. இயேசு தன்னுடைய தந்தையிடம் போகிறார், அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கல. அவங்களுடைய கவலைன்னா, இயேசு போயிட்டால் எனக்கு என்ன, இயேசுக்கு என்ன கிடைக்கும் இல்லை, எனக்கு என்ன கிடைக்காமல் போய்விடுமே என்கின்ற துயரம் தான் அவருடைய மனசுல இருந்தது. பெரியமாடு இங்கிருந்து தான் ஒரு செய்தியை நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நம்முடைய கவலை, துன்பம், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய வருத்தங்கள் எல்லாம் நாம் எதிர்பார்ப்பவை கிடைக்கவில்லை என்பதற்காக நாம் அன்றாடும் வருத்தப்படுகிறோமா? என் வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவை, அதெல்லாம் கிடைக்காம போச்சே, அதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? எனக்கு இதெல்லாம் கிடைச்சது, இனிமே இதெல்லாம் கிடைக்காம போயிடும் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு, அதனால் வருத்தப்படுகிறோமோ? ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தேன், எனக்கு இனிமே இது தடைப்பட்டு போகும், எனக்கு இனிமே இது கிடைக்காது என்ற அந்த கவலை, அந்த வருத்தம் இருக்கமா? அல்லது கடவுளுடைய காரியங்கள், கடவுளுடைய விஷயங்கள், அதில் நான் கவனம் இல்லாமல் இருக்கிறேன், அதை பற்றி நான் அக்கறை இல்லாமல் இருக்கிறேன், அவருடைய காரியங்களை குறித்து நான் எதுவுமே யோசிக்காமல் இருக்கிறேன், அவருடைய வழியிலே நான் நடக்காமல் இருக்கிறேன். இதை பற்றி நமக்கு கவலை இருக்கிறதா? பெரும்பாலான கவலை எதை பற்றி கவலை? எனக்கு என்ன கிடைக்கல, எனக்கு என்ன தேவை, அதில் என்ன? பிரியமானவர்களே, மத்திய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 25வது வசனம். உயிர் வாழ எதை உண்பது குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்று கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? இதை சொல்லிட்டு அப்படியே பகுதியில் கடைசிக்கு வாங்க. 32வது வசனம். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். யாரு பிற இனத்தவர்? கடவுளை நம்பாதவங்க, கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவங்க, தன்னை மட்டுமே நம்பக்கூடியவங்க. அவர்கள் தான் இந்த உலக காரியங்களை நினைத்து வருத்தப்பட்டு 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 இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நம்பிக்கை உடையவர்கள் எப்படி இருப்பாங்க? இந்த தெய்வம் என்னை பார்த்து கொள்ளும், இந்த கடவுள் என்னை கைவிட மாட்டார், நான் யாரை கூட இவரை குறித்து கவலைப்பட வேண்டும். படிங்க 32வது வசனம். ஏனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் உங்களுக்கு இவையாவும் தேவை என, இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். அப்பாவுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். ஆனால் பிராக்டிக்கலாக நடைமுறை வாழ்க்கையில இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா? நாம் உலக காரியங்கள் நினைத்து நினைத்து தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். கவலைகளை நாம் மூழ்கி போயிருக்கிறோம். சீடர்கள் இன்னைக்கு மூழ்கி போயிருந்தது போல துன்பத்தில் துயரத்தில் மூழ்கி இருந்தார்கள். நாமும் மூழ்கி போயிருக்கிறோம். சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள், சின்ன சின்ன கவலைகள், சின்ன சின்ன சண்டைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத பார்ப்புகள், தேவையில்லாத மனஸ்தாபங்களை நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்து கொண்டே உள்ளத்தில் துன்பத்தை வைத்து வாடிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து படியுங்கள். 33வது
ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். சீடர்கள் அதை நாடல. அவர்கள் தங்களுக்கு இனிமே இது கிடைக்காது என்ற அந்த ஏக்கத்தோடு தான் இருந்தாங்க. அதனால தான் இயேசு சொல்றார், நான் எங்க போறேன்னு தெரிஞ்சும் கூட நீங்க துன்பத்தில் இருக்கிறீங்க. நான் எங்க போறேன்னு தெரிந்து கொள்ள கூட உங்களுக்கு அக்கறை இல்லை. நான் எங்க போறேன் அப்படி கூட நீங்க கேட்கல. நான் தந்தையிடம் போகிறேன் அதை பத்தி கூட யோசிக்கல. நீங்க யோசித்ததெல்லாம் உங்களை மட்டும் தான் யோசிச்சீங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றார், ஆகவே அனைத்துக்கு மேலாக அவருடைய ஆட்சியும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்படும். முன்னாடி சொன்னார் இல்லையா, எதை உண்பது எதை குடிப்பது இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். செய்தி என்னன்னு தெரியுங்களா? இயேசு சொல்றார், நான் தந்தையிடம் போகிறேன் சொல்றார். நீங்க கவலைப்படாதீங்க, நான் தந்தையிடம் போயிட்டு திரும்பி வருவேன் சொல்றார். ஆனால் அவங்களுக்கு அந்த 100% நம்பிக்கை இல்லை. அதனால் தான் என்ன நடக்குமோ, இயேசு போன உடனே எங்களுக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று அந்த கவலையில் இருந்தார்கள். இன்றைக்கு இயேசுனுடைய இந்த நற்கருணை ஆராதனை பிரசனத்தில் இருக்கக்கூடிய நம்மும் கூட இயேசு நம்ம கூட தான் இருக்கிறார், தூயா நம்மோடு தான் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தாலும், ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை மனசனுடைய ஓரத்தில் இருந்தாலும், கவலைகள் பிரச்சனைகள் துன்பங்களை மனதில் சுமந்து இருக்கிறோம். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்கின்ற ஒரு விதமான சந்தேக மனப்பான்மையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ கடவுள் நம்மை மறந்து விட்டது போல, ஏதோ கடவுள் நம்மை கைவிட்டது போல நம்முடைய துன்பங்களை நினைத்து நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஒரு அச்சமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன நடக்குமோ, எப்படி நான் சமாளிக்க போறேன், என்ன செய்ய போறேன், என்கிட்ட ஒண்ணு இல்லையே என்று ஏதோ நம்முடைய திறமையினால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இதுவரை அப்படிதான் நாம் சந்திச்சோம். வாழ்க்கையில் வந்து எல்லா பிரச்சனைகளும் என்னுடைய பலத்தினால், என்னுடைய திறமையினால், என்னுடைய சக்தியினால் தான் எல்லா துன்பங்களிலிருந்து நான் மீண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கடவுள் என்னை வழி நடத்துகிறார் என்பதை மறந்துட்டு அப்படியே ஒரு கவலையில கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்கிறது, நீங்கள் முதலில் ஆண்டவருக்குரியதை நாடுங்கள், அவர் மற்றதெல்லாம் உங்களுக்கு செய்வார். பிரியமானவர்களே, மூடுவோம். அடுத்தவன் கண்ணை மூணானா இல்லையா அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. கண்களை மூடுவோம். உங்கள் மனதில் சுமந்து வந்திருக்கிற கவலை, உங்க மனசுக்குள்ள நிம்மதியை எடுத்து உங்களுடைய சந்தோஷத்தை உங்களை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம், மன நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு எது, எந்த நிகழ்வு, யார் காரணமாக இருக்கிறார்கள்? அது நினைச்ச உடனே கணிக்கிறது என்னது? இதை நினைச்சாலே மனசு பயமா அச்சத்தோடு ஒரு நடுக்கம் வந்து விடுகிறது. என்ன காரியம்? எது உங்களை மீண்டும் மீண்டுமாக துன்பத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறது? உங்கள் உடல் நோயாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாத ஒரு சூழலாக இருக்கலாம், கடன் தொல்லையாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் உங்களை அவமதிக்கக்கூடிய காரியங்களாக இருக்கலாம், உங்கள் மனைவி உங்கள் கணவன் இருவருக்கு மேலே இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், எதிர்கால வாழ்க்கையை பற்றி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு அச்சமாக இருக்கலாம். எதற்காக நீங்கள் வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? எது உங்களுடைய மகிழ்ச்சியை கெடுக்கிறது? துயரத்தில் ஆழ்ந்தார்கள், துயரத்தில் மூழ்கினார்கள். அவர்கள் ஒரு காரணம் இருந்தது, இயேசு அவரை விட்டு பிரிய வேண்டிய காலம். நீங்க கவலைப்படுவதற்கு, நீங்கள் வருத்தப்படுவதற்கு என்ன காரணம்?
நீங்கள் வருத்தப்படுவதற்குண்டான அந்த காரணத்தை பலி பாதத்தில் நீங்கள் வையுங்கள். அது எதுவாக இருந்தாலும், பண பிரச்சனையாக இருந்தாலும், உறவுகள் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருந்தாலும், அல்லது உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய காரியங்களாக இருந்தாலும், அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய அதுவாக இருந்தாலும், அல்லது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் ஏற்படுகிற நஷ்டங்களாக இருந்தாலும், படுத்தப்படக்கூடிய சூழலாக இருந்தாலும், எது உங்களை வருத்தத்தில் மூழ்க செய்கிறதோ பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கரத்தில் கொண்டு வாங்க. என் பிரச்சனையிலிருந்து நானே வெளியே வந்துட முடியும், எல்லா பிரச்சனைகளிலிருந்து உங்களால் வர முடியாது. ஆண்டவருடைய உதவியை கேட்பான். ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, கலங்காதே, கவலைப்படாதே, உள்ளம் மருளாதே, நான் உங்களோடு இருக்கிறேன். கவலைப்படாதே என் மகனே, கவலை, நான் உன் கடவுள், உன்னை பாதுகாக்கிற தெய்வம் நான். உன் பெயரை என் உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன். நீ எனக்குரியவன், என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், என் பார்வையில் நீ மதிக்கத்தக்கவன், மதிக்கத்தக்கவள். நீ எனக்கு சொந்தம். உன்னை கைவிடுவேனா? உன்னை மறந்து போவேனா? உன்னை அப்படியே நான் விட்டு விடுவேனா? சாவின் தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவர் நீ என்னோடு இருக்கிறேன், நீ என் கூட இருக்கிறேன் ஆண்டவரே. அத்தகைய நம்பிக்கையோடு நாம் பாடுவோம். பாடுவோம். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே. உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன் அருகே இருக்கிறார், கலங்காதே. உன் நலத்தின் மீது, உன் குடும்பத்தின் மீது, உன் மீது அக்கறை கொண்டிருக்கிற கடவுள் உன்னோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மை நேசிக்கிற தகப்பனாய் இருக்கிறார், நம்முடைய குறையெல்லாம் நீக்குகிற கடவுளாய் இருக்கிறார். என் தேவன் என்னோடு இருக்கிற போது, என் மீது நேசம் காட்டுகிற, அக்கறை காட்டுகிற, என்னை வழிநடத்துகிற என் தெய்வம் என்னோடு இருக்கிற போது நான் கவலைப்பட மாட்டேன். பாடுவோம். விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிறார், கலங்காதே. உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். உன்னையும் நேசிக்கும் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே
தந்தை பாம்பை கொடுப்பார். பிள்ளை அப்பம் கேட்டாள், தந்தை தேலை கொடுப்பார். தீயோர்களாகிய நீங்களே உங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்றால் வானக தந்தை எவ்வளவு நல்லது செய்ய மாட்டார் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே துயரத்தோடு வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்கிற போது நம்முடைய தேவன் நம்முடைய துயரத்தை அறிகிற கடவுளாக இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே நமக்காக பலியான தேவனாக இருக்கிறார். எனவே கவலைகளை அவரிடம் சொல்லிவிடு, கண்ணீர் யாவையும் அவர் துடைத்திடுவார். கவலையோடு வந்திருக்கிறீர்களா, கஷ்டத்தோடு வந்திருக்கிறீர்களா, இது ஆண்டவருடைய பாதத்தில் உங்களுடைய கண்ணீரை எல்லாம் கொட்டிவிடுங்கள். அவரிடம் உங்களுடைய கவலைகளை எல்லாம் சொல்லிவிடுங்கள். காரணம் அவர் உங்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறார். காரணம் அவர் மீது அன்பு கொண்டிருக்கிறார். பாடுவோம். உயரமெல்லாம் பூந்திடும் தெய்வமவர், உன் பாரம் சிலுவை சுமந்தாரே. கவலைகள் அவரிடம் கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடும். கவலைகள் அவரிடம் சொல்லிவிடு, கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே. கவலைப்படாதே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே. இந்த பலிபீடத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு, நற்கரை வடிவிலே வந்திருக்கிற ஆண்டவர் இயேசு, பிரியமானவர்களே, இந்த நற்கனை ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், கவலைப்படாத மகனே. ரொம்ப வருத்தப்படவே, வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பார்த்து நம்பிக்கையை விட்டுடாத, அவநம்பிக்கை கொள்ளாத. உன் வாழ்க்கை எப்படியாவது இருக்கப் போவதில்லை. உன் வாழ்க்கை துன்பத்திலேயே மடிய போவதும் இல்லை. இந்த வேதனை நிச்சயம் மாறும். உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியை காண்பாய். உன் வாழ்க்கையில இளமையை காண்பாய். உன் குடும்பம் நிம்மதியாக இருக்கும். உன் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கும். உன் கணவனுக்கு உன் மன வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அஞ்சாதே. என் வாழ்க்கை இப்படியாக மாறிவிட்டது சொல்லி கலங்கி போகாதே. நான் உன்னை பற்றி அக்கறை கொள்கிற தெய்வமாய் நான் இருக்கிறேன். உன் மீது அன்பு கொண்டிருக்கிற கடவுளா நான் இருக்கேன். உன்னை கைவிட்டிட மாட்டேன். தாய் தன் மகவை, தன் பிள்ளையை கைவிடுவாளோ? பால் குடிக்கும் மகவையை கைவிட மாட்டாள். அப்படியே அவள் கைவிட்டாலும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். ஆண்டவர் கைவிட மாட்டான். ஆண்டவர் சொல்கிறார், உள்ளம் வருந்த வேண்டாம், உள்ளம் மருள வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்காக துணையாளரை அனுப்புகிறேன். தூய ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். தூய ஆவியானவர் உங்களோடு இருப்பார், என்றும் உங்களோடு இருப்பார். நம்பிக்கை கொள்வோம். இந்த துன்பம் போயிடும், இந்த கவலை போயிடும், இந்த கண்ணீர் போயிடும். இன்னைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற கஷ்டமான அந்த சூழல் போயிடும். இன்று இரவே ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பார். இன்று இரவே ஆண்டவருக்கு உங்களுக்கு வழியை காட்டுவார். உன் குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கும். உன் குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கும். நோயோடு வந்திருக்கிறீர்களா?
ஆண்டோடைய சுகத்தை, ஆண்டோடைய நலனை நீங்கள் முழந்தால் படியிடுவோம். நம்பிக்கையோடு மாண்புய கீதம் பாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்நியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. திருவுடல் திரு ரத்தமாற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாகாரி ஒன்றைப்பில் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். எப்போதும்